சீரியல் ஆக்ட்ரஸ் தாமரைக்கும் சின்ன மருமகள் சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்வேதாவோட கணவர் ஆதின்னு அழைக்கப்படுற அஜித்துக்கும் இடையில இப்போ ஒரு பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்குன்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நேத்து தாமரை வீடியோ வெளியிட்டு ஸ்வேதாவோட கணவர் ஆதி பணத்தேவை இருக்குன்னு சொல்லி என்கிட்ட இருந்து 3 பவுன் தங்க நகையை வாங்கிட்டு போய் வச்சுட்டு மீட்டு தரதா சொல்லி என்னை ஏமாத்தி வித்துட்டான். அப்படி நகையை வித்து கிடைச்ச காசால பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் ஹெல்ப் பண்ணி நல்ல மாதிரி நடிக்கிறான். அவன் பயங்கரமான ஃப்ராடுன்னு தாமரை அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இவன் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இதுக்கு ஆதியும் தாமரை சொல்றது பொய்ன்ற மாதிரி ஸ்டோரி ஒன்ன ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை பார்த்து ஆதங்கப்பட்டு தாமரை இன்னொரு வீடியோ வெளியிட்டு ஆதி மேல கொலைகேஸ்லாம் இருக்கு. மேலும் ஆதி என்ன மாதிரி பல குடும்பங்களை ஏமாத்திருக்கான், அதுக்கான ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு, கூடிய சீக்கிரமா நான் வெளியிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தாமரை ஆதியால பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியோட ஆடியோ கால் ஆதாரத்தை ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க. அஜித் எப்படி தெரியும்னா, அவன் ஒரு 11 வயசு வந்து எங்களுக்கு தெரியும். என் தம்பி அவனும் ஒன்னா படிச்சவங்க. அவனால இங்க எங்களை எங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துக்கு ஒரு 5-6 லட்சம் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ. எங்க அப்பா பேர்ல தனியா கூட்டு போய் போன் வாங்குவான், எங்க அம்மா பேர்ல தனியா. அவங்க எல்லாம் படிக்காதவங்க, ஓரளவுக்கு தான் படிச்சவங்க. அப்பா பற்ற வேலை செய்யறவரு, அவ்வளவு விவரம் தெரியல. இவன் நல்ல சின்ன பையன், கூடயே வளர்ந்த பையனாச்சு. அப்ப நம்மள ஏமாத்த மாட்டோம் நம்ம தோணும் நம்மளால. அப்படிதாயா நானும் ஏமாந்து நிக்கிறேன். நகையவே போயிடுச்சுங்களா உங்களுக்கு? ஆமா, வச்சு கொடுத்து அதை திருப்பி கொண்டு போய் வித்துட்டான். காசு நிறைய அதுக்கு ப்ரூஃப் இல்ல, அவன் அக்கௌண்டே கிடையாது. அவன் ஸ்கேனர் அனுப்புவான், நான் மாத்தி விடுவேன். நம்பி இங்க மட்டும் ஒரு 50 பேத்துக்கு மேல ஏமாந்துருப்பாங்க. அவனால ஒரு போட்டோகிராஃபர் சூசைடே பண்ணிக்கிட்டாரு. ஐயோ, அதுதான் எனக்கு அந்த இல்லன்னு சொன்னான் என்கிட்ட. அது வந்து வேறவங்க லாஸ் பண்ணதுனால எங்க அப்பாவுக்கு, எங்க தம்பிக்கு, எங்க அம்மாவுக்கு 3 பேரும் சண்டையே ஓயாது எங்க வீட்டுல. இவன் நம்பி பணம் கொடுத்து, இவன் என் தம்பி தானே ஃப்ரெண்டு, அவன் நம்பி இவன் இருந்துட்டான்ல. அவனுக்கு ஃபேமிலியே தெரியலங்க, அவன் ஃபேமிலியே தெரியல அவனுக்கு. ஐயோ, 2 பேர் பிரிஞ்சு இருந்தாங்க சின்ன வயசுல இருந்தே. 8வது படிக்கும் போதே அப்பா இறந்து போயிட்டாரு. அவங்க காடு தோட்டம்னு எங்க வாழைப்படி செய்து இங்க இருக்கிறாரு. இருந்தப்போ 8வது படிக்கும் போதே இவங்க அப்பா வந்து செத்து போயிட்டாரு. இவங்க அப்பா இவன் அவங்க வீட்டுக்கு போறப்பெல்லாம் கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து வந்து இந்த பசங்களை எல்லாம் கவர் பண்ணிடுவான். அதுதான் நல்ல வசதியா இருக்கிற மாதிரி நல்லா கவர் பண்ணிடுவான். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நிறைய கேமராமேன் இங்க ஏமாத்திருக்கான். ஒவ்வொருத்தவங்களும் போன் பண்ணி சொல்லவே எனக்கு அப்படியே அதிர்ச்சியாகுது. பொட்ட பிள்ளைங்களை இவன் எத்தனை பேருக்கு பேசிருக்கான் தெரியுமா? ஏன் தங்கச்சி பிள்ளை, ஏன் கூட பிறந்த தங்கச்சி பிள்ளைய வரைக்கும் அவன் அப்ரோச் பண்ணிருக்கான். அட பாவி. அவன்லாம் வாழ்க்கை. என் தம்பி கூட வரவா என் தங்கச்சி என்ன நினைப்பா? அண்ணன் தான் நினைப்பா. ஆமா. அவன் அப்பா பெற்ற பாடு. இதெல்லாம் அவன் வந்தானா அவனை போய் ஊர்ல உரிச்சு எடுத்துருவாங்க. வரமாட்டேங்கிறான், எங்கேயும் காணாம போயிட்டா நினைச்சிட்டு நாங்க எங்க ஜெயில தான் இருக்கிறோம். இங்க இருக்கவங்க அத்தனை பேரும் புடிச்சு ஜெயில குடுத்தோம், ஜெயில மாட்டி விட்டோம். 1 மாசமோ 2 மாசமோ நல்லா அடி மிட்டி வாங்கினான். அட்ரஸே எல்லாம் ஆயிட்டான். சரி எங்கேயோ போயிட்டா நாட்டுக்கு நாங்க நினைச்சோம். போனது பணம் போனா திரும்பி வராது. எங்களால என்ன பண்ண முடியும்? எங்க எல்லாம் எத்தனை எனக்கு கல்யாணத்துக்கு செய்ய வச்சு நகையெல்லாம் விட்டு அந்த கடனை அடைச்சோம். பாவத்தை இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கா உதவி செஞ்ச வீடியோ போட்டு எப்படி பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்புறவங்க வந்து அந்த கமெண்ட்ல எங்க அப்பா, எங்க அம்மா, நானு எல்லாமே போடுவோம். டேய் நடிக்காதரா நாங்க போடுவோம். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு. நான் உண்மையிலே தைரியம் இருந்தா சேலம் பக்கம் வர சொல்லுங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். பாப்பா அவன் முதல் அவன் தைரியம் தான் ஏன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேங்கிறான். பாப்பா கேஸ் கொடுத்துருக்கேன், வர மாட்டேங்கிறான், வக்கீல வச்சு பண்றான். அதுக்கு அவங்க அம்மா அவ்வளவு சப்போர்ட், அவங்க பாட்டி அவ்வளவு சப்போர்ட். ஆமா ஆமா, அவங்க மாமா ஒருத்தர் இருப்பானே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்கதான் அவ்வளவு சப்போர்ட். அவங்க அம்மாவும் பாட்டி இப்ப சென்னையில தான் இருக்கிறாங்க. அப்படியா? இல்ல இங்கதானே சேலம் தானே இருக்கிறாங்க. இல்ல சேலத்துல தானே இருந்தாங்க. நான் வந்தேனே வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணனே. பூ மார்க்கெட்டுக்கு பின்னாடி வந்தீங்களா? ஆமா, டவுன் பஜார் ராஜகிரமி கோயிலுக்கிட்ட நீங்க அங்க வந்தீங்களா? ஆமா, வந்துட்டு உங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு காசு குடுத்துறேன் நகையை குடுத்துறேன் அப்படின்னு பேசினாங்களே. ஆனா நீங்க என்ன கொடுத்தாலும் அவன் எப்படி இன்னும் 3 மாசம் ஜிமிக்கி கொடுக்கறான்னு பாருங்க. அவன் ஏமாத்துறதுக்குனே தனியே மூளையை படைச்சிருப்பான் போல ஆண்டவன். அதுதான் அப்படி ஏமாத்துறான். அப்படி வகை வகையா ஏமாத்திட்டு போயிருவான் குடும்பம். அவனா நாம வயிறு எரிஞ்சு எங்க அம்மா கஷ்டப்பட காசு எல்லாமே எங்க அப்பாலாம். ஐயோ, நானும் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா. அதான் நீங்க சொல்லும் போது எனக்கு மனசு தாங்கல. அதான் எனக்கு நீங்க மீடியா ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, இத பேசலாமா
பயந்து நானு. நீங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அவன் பொறிக்க அவனே அவ்வளவு தைரியமா அவன் போடும்போது ஏமாத்துறவன் என்ன அப்படின்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சது தெரியுமா? ஐயோ நீங்க ஆரம்ப காலத்துல இருந்தே உங்களை நான் பாத்துட்டு இருக்கேன்க்கா. நீங்க பேசுறது அண்ணா கூட ஜாலியா அந்த ப்ரோக்ராம்ல பாடுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் இவனால நான் நிம்மதியா இருக்க முடியலையா? நான் அவ்வளவு காசு இப்ப எனக்கு காசு கொடுத்ததுக்கு ப்ரூஃபே கிடையாது. என்ன பண்றது ஒண்ணு எதுவுமே கிடையாதுங்களா? எல்லாம் கையில குடுத்துட்டீங்க? கையில கொடுத்தேன். நிறைய ஸ்கேனர் அனுப்பிச்சு விடுவான், அதுக்கு மாத்திட்டு இருக்கேன். அவன் இந்த வக்கீலுக்கு பீஸ் கட்டணும், அதுக்கு 30,000 நான் தான் கொடுத்தேன். இப்ப அந்த பொண்ணு பிரச்சனை இல்ல. அவ தப்பிச்சுட்டா. அவ நாதேரி முண்டை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. இவனை மாட்டி விட்டுட்டு இன்னைக்கு அவ்வளவு இது பண்றான். ஆனா சேலத்துக்கெல்லாம் வருவானே, அவன் மாஸ்க் போட்டுதான் வருவேன் பானே. ஏதோ எதற்கு இது அவன்தான் அவன் தில்லு இருந்து அவன் முவரை காட்டி வருவானா? இங்க அவன் விட்டுருவாங்களா? விட்டுருவாங்களா இல்லையா? நான் கொஞ்சமா நஞ்சமா ஏமாத்தினா அவன் இங்க மட்டும் ஏமாத்துட்டு கோடி கணக்கா இருக்கும். என்னையா சொல்ற? ஐயம்மா, ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் வைங்க, 10 குடும்பத்தை பக்கம் ஏமாத்திருப்பான். என்னையா பண்ணுவான் அந்த காசெல்லாம் வாங்கி போயிட்டு? ட்ரெண்டுக்கு ஒரு வண்டி எடுப்பான், ட்ரெண்டுக்கு நல்லா செலவு பண்ணுவான். ஒரு கார் எடுப்பான், அதுல 2 பிள்ளைங்க பேசுதான்னு பாப்பான். அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா ஜாலியா செலவு பண்ணுவான். வெளியே கூட்டிட்டு போவான், பெரிய ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போவான். இப்படி ஏமாத்துவான். அவளுங்கள்ட்ட ஏதாவது வருதான்னு பாப்பான். அவளுங்க மூலம் ஏதாவது கான்டாக்ட் கிடைச்சு அவங்க ஏதாவது பணம் வச்சுக்கலாமான்னு பாப்பான். ஐயோ, அவன் அப்பேற்பட்ட ஃப்ராடுங்க. நாங்க எல்லாம் என்ன அவன் என்ன இன்னைக்கு நான் பாக்குறோம். 11 வயசுல இருந்து அந்த பொறுக்கியை நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஐயா, எனக்கு தலையே சுத்துது பாப்பா அதெல்லாம் கேட்க கேட்க. 11 வயசுல இருந்து பாக்குறோம். பக்கத்து வீடுங்கக்கா அதெல்லாம். அவன் அந்த நாசமா போறவன் பக்கத்து வீட்டுல இருந்தவன் எல்லாம். நம்ம வீட்டு சோத்துக்கு நான் ஒரு வீட்டுக்கு சாப்பிடுறவே அந்த நன்றி விசுவாசம் உனக்கெல்லாம். அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. அவனமா என்ன ஒத்தனாயா எனக்கு நான் ஒண்ணு, என் தம்பி ஒண்ணு, என் தங்கச்சி ஒண்ணு, 3 பேத்தையும் படிக்க வச்சு கட்டி கொடுக்கறது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்பா அம்மா. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. அது நீங்க இந்த நகையெல்லாம் சேர்த்திருப்பீங்க. நீ நகை விக்கிற விலைக்கு எவ்வளவு கஷ்டம். அவன் எனக்கு இப்ப என்னன்றான், அவன் பெட்டி இங்க கிடக்கு. அவன் தங்கி இருந்தான்ல, நான் தூக்கி அவனுக்கு பின்னாடி போட்டேன். பாலிமர் நியூஸ்ல போன் பண்ணி சொல்லியிருக்கான். அவன் பெட்டிக்குள்ள நகை வச்சுட்டு போனான், நகையை காணாமா. நான் நகை எடுக்கிறாளா என்ன? நான் அவன் சொல்லியிருக்கான். அவன் விட்டு நகையா அந்த சீட்டை எடுத்து நான் ஸ்வேதாவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வீடியோ போடுறேன்றேன். இவன் ரொம்ப யோகியம். இவனை நம்பி போற பிள்ளைங்க மேலயும் கோவம் தாங்க வரும். அதுதான் எனக்கு இவன் நம்பி பேசுற பிள்ளைங்க மேலயும் கோவம் தான் வரும். என்ன ஒரு பொம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு பசங்க பேசினா வந்து அலைஞ்சிட்டு போறதா? இது என்ன பார்த்தா எப்படி இந்த பிள்ளை எல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அததான் ஐயோ சாமி, வியாதி வந்த மாதிரியே இருப்பேன் ஆளு. அவன் இத்தனை வருஷம் அப்படிதான் இருக்கான். இப்பனா வாய்ஸ மாத்திட்டான். அவன் குரல மாத்திட்டான். ஆபரேஷன் எல்லாம் பண்ணி குரல மாத்திட்டான். அவன் குரலு அவன் இதுக்கு மட்டும் எப்படி பேசணும். எங்க குடும்பத்தோட ஒரு போட்டோ எடுத்திருக்கான். என் நிச்சயத்துக்கு வந்திருப்பான். அந்த போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன். அதுல என் தம்பி இருப்பான், நானும் என் தங்கச்சி இருப்போம். அனுப்பிச்சு விடுங்க. அவன் கூட ஒரு பேங்க்ல பேங்க் வளர்த்துட்டு அந்த பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட இப்படிதான் பணத்தை கறந்தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பிள்ளையும் கழட்டிட்டு போயிட்டான் இங்க நாமக்கல் கரியவன். அவங்க அம்மாலும் அவங்க பாட்டிக்காரி இங்க இன்னும் வெக்கங்கட்டு போய் இருக்கிறாளுங்க. இன்னும் தெரியல தெரியுமா? ஐயோ, நிறைய கேமராமேன் எல்லாம் ஏமாத்துனவங்களுக்கு பூரா காசை போட்டு விட்டு இருக்கான். அவங்க அம்மா காசை போட்டு விடுது. அந்த மாதிரி திருட்டு பக்கம் வித்த பணம் வந்திருக்கும்க்கா. அவங்க அப்பனோட சொத்து வந்திருக்கும். அதுதான் பேருக்கு வந்திருக்கும். அத வித்து பணமாக்கிருப்பான் அவங்க அம்மா. இல்லன்னா வட்டிக்கு தரத்துக்கு